ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டெகிரல்ஸ் ஒரு ஒன் டைம் ரிவிஷன் பார்க்க போறோம். ஃபைனல் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் பை சீக்கண்ட் எக்ஸ் மைனஸ் tan x அப்படின்னு இருக்கு கொஸ்டின். ஸோ டைரக்டா இந்த மாதிரி டிவிஷன்ல இருந்தா நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியாது. முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டினாமினேட்டர்ல சீக்கண்ட் எக்ஸ் மைனஸ் tan x இருக்கிறதுனால அதோட பாசிட்டிவ் சிம்பிளால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ மேல இருக்க சீக்கண்ட் எக்ஸ் வந்து சீக்கண்ட் எக்ஸ் கூடயும் tan x கூடயும் மல்டிப்ளை ஆகும்போது secant into secant secant squared x வரும். secant tan மல்டிபிள் பண்ணா secant x tan x வரும். கீழ இருக்கிற secant minus tan secant plus tan பார்க்க a plus b into a minus b மாதிரி இருக்கு. அவங்களோட மல்டிப்ளிகேஷன் a squared minus b squared நம்ம சின்ன கிளாஸ் ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி இது secant squared minus tan squared வந்துரும். secant squared minus tan squared ஓட வேல்யூ தான் 1 ஆச்சு நம்மளோட ஐடென்டி கிளாஸ் 10ல படிச்சது. ஸோ டினாமினேட்டர் 1 ஆயிடும். நியூமரேட்டர்ல இருக்க secant squared x இன்டகிரேட் பண்ணும்போது tan x வரும். secant x tan x இன்டகிரேட் பண்ணும்போது secant x அப்படின்றது கிடைக்கும் நமக்கு. ஸோ secant x பண்ணா tan x வரும். பிளஸ் secant x tan x பண்ணும்போது secant x வரும். பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். பி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். e பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இன்டகிரேஷன்ல இந்த e பவர் எக்ஸோட மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறதுல இந்த ரூல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரூல். e பவர் எக்ஸ் கூட ஒரு f ஆஃப் எக்ஸும் ஒரு f டேஷ் ஆஃப் எக்ஸும் இப்படி அடிஷன்ல இருந்து e of x கூட மல்டிபிளிகேஷன்ல இருந்தா உங்களை டைரக்டா e பவர் x f of x நம்மளால இன்டகிரேட் பண்ணிட முடியும். ஆனா கேள்வியை பார்த்தோன்னே இதுதான் f of x இதான் f dash of x நமக்கு தெரியாது இல்லையா? அதனால இதை சின்னதா சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இந்த x பை எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு டேர்மும் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு டேர்மும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வந்து e பவர் எக்ஸுக்கு தான் இருக்கு. ஆனா இங்க e பவர் மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால மைனஸ் எக்ஸ் டீன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து dt பை dx dx இங்க எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப dxக்கு பதிலாக நம்ம என்னென்ன அப்ளை பண்ணிக்க முடியும்? மைனஸ் dt அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். dx ஈக்குவல் டு மைனஸ் dt. dx வந்து மைனஸ் dt ஆக்கியாச்சு. இது e பவர் t. இதுல ஒரு x வந்து கேன்சல் ஆயிடும். 1 பை எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ x வந்து t அப்படின்னா மைனஸ் எக்ஸ் வந்து t இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு வந்து நம்ம என்னென்ன அப்ளை பண்ணிக்கலாம்? மைனஸ் t அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க பிளஸ் எக்ஸ் தான் இருந்தது. நம்ம tக்கு கன்வெர்ட் பண்றதுனால இங்க மைனஸ் t. இது ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால பாசிட்டிவாவே இருக்கும். இது வந்து 1 பை மைனஸ் எக்ஸ் மாதிரி இருக்கு. இது 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்கு. ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்தா ஆமா. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸை வந்து -1 பை டி அப்படின்னு எடுத்தோம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 1 பை டி ஸ்கொயர் தானே வரும் நமக்கு. ஸோ கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இந்த ஃபார்முலால தான் இது இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் e பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். நம்ம இங்க மைனஸ் டிடில இருந்த அந்த மைனஸ் சைன் தான் இங்க வெளியில இருக்கு. e பவர் எக்ஸ் வந்து இங்க e பவர் டி, f of x வந்து -1 by t. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். e பவர் டீக்கு பதிலாக மைனஸ் எக்ஸை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிடணும். இங்கேயும் டீக்கு பதிலாக மைனஸ் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்போ e பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். இந்த இடம் பாருங்க. ஸோ இது வந்து டைரக்டா இப்படி ஒரு ஃபார்முலாவே நீங்க ஞாபகம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 பை எக்ஸாக இருந்தால் டிஃபரன்ஷியேஷனோட வேல்யூ -1 பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே மைனஸ் எடுக்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும்ல, அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ நம்மளோட டி ஆப்ஷன் சரியா இருக்கு. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2 பவர் எக்ஸ் பிளஸ் 2 dx is equal to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பேஸ்ல நம்பர் இருந்து பவர்ல வேரியபிள் இருந்துச்சுன்னா அது a பர் எக்ஸ் ஃபார்ம்ல இருக்கதா அர்த்தம். a பர் எக்ஸ் dx ஓட ஃபார்முலா என்ன? இன்டகிரேஷன்ல a பர் எக்ஸ் பை லாக் a அப்படின்றது தான். ஸோ இது பார்க்க a பர் எக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்களை இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். ஸோ 2 பவர் எக்ஸ் பிளஸ் 2ன்றதை ஒரு தடவை அப்படியே எழுதணும். கீழே வந்து லாக் ஏன்னு போடணும். ஸோ லாக் ஆஃப் ஏ வந்து இந்த 2 தானேங்க. அப்போ லாக் 2ன்னு எழுதி பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டணும். இதில் அந்த நியூமரேட்டர் திருப்பி நம்ம பண்ணும்போது 1 தான் வரும். அது எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா தென் -π/2 +π/2 f of x into cos cube of x dx ஓட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். இது f of x, இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த cos cube of xன்றதை நம்ம g of xன்னு அசியூம் பண்ணியிருக்கலாம். இது ஆடா ஈவனா நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதில் எக்ஸுக்கு பதிலாக -xன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்போ g of -x சப்ஸ்டியூட் பண்ணும்போது cos cube of -x வரும். ஸோ இது வந்து ஒரு ஈவன். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் கியூப் பை எக்ஸ் ஒன்னா பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன், இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இது என்னவா தான் இருக்கும்? இது ஒரு ஆட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அப்போ இது டேரெக்டாக இதோட ஆன்சர் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? 0ன்னு எழுதிக்கலாம். இது ஈவனில் வந்தால் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த 1 மார்க் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் -1 to +1 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸை வெளியே எடுக்கும்போது இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து வெளியே எடுக்கும்போது ப்ளஸ் எக்ஸ்னு வரும். எப்போ அப்படின்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது. மைனஸ் எக்ஸ்னு வரும் எப்போனா எக்ஸ் லெஸ் தென் 0வா இருக்கும்போது இல்லையா? இப்போ -1 to +1 இன்டர்வல்ல இப்போ 0 விட சின்ன நம்பர் வந்ததுன்னா எக்ஸ் வந்து லெஸ் தென் 0ன்னு அர்த்தம்.
0ல இருந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது -1 to +1ன்றத 2ஆ பிரிச்சு -1 to 0வும் 0 to 1ம் பிரிச்சுக்கோங்க. 0 to -1க்குள்ள எடுக்கும்போது நம்ம வேல்யூ வந்து லெஸ் தென் 0. அதனால மாடுலஸ் ஆஃப் எக்ஸ -x dx அப்படின்னு எழுதிக்கலாம். 0 to 1க்குள்ள வேல்யூ பாசிட்டிவா இருக்கிறதுனால இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும் 0 to 1 வரைக்கும். தனித்தனியா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸை வெளியே எடுத்துட்டு எக்ஸை பண்ண x²/2 -1 to 0 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூஷன். அதே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸை பண்ணும்போது x²/2 இன்டிகிரேட் ஆயிருக்கும் 0 to 1 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் 1 சப்ஸ்டியூட் ஆகும், லோவர் லிமிட் 0ன்றதுனால அதை எழுதல. இங்கேயும் அதே மாதிரி தான் அப்பர் லிமிட்ல 0 இருக்கிறதுனால அதை எழுதிட்டு மைனஸ் போட்டு தான் இந்த லோவர் லிமிட்டை எழுதணும். ஸோ வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது பிளஸ் ஆயிருக்கும். 1/2 + 1/2 1ன்னு வருது. இதை நீங்க ஆட் அண்ட் ஈவன் பண்ணி பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். அடுத்த கேள்வி பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0 to π tan square θ/3 d தீட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ tan ஸ்கொயர்டுன்னு இருக்க கொஸ்டின்ல நமக்கு tan ஸ்கொயருக்கு டைரக்டா ஃபார்முலா இல்லை, ஆனால் சீக்கன் ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ tan ஸ்கொயர்டை வந்து நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு எழுதிக்கலாம். இது நம்மளோட பேசிக் ஐடென்டி தான். ஸோ tan ஸ்கொயர் θ/3 அப்படின்றத சீக்கன் ஸ்கொயர் θ/3 -1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை தனியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம், இதை தனியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் என்னன்னு எழுத முடியும், tan தீட்டான்னு எழுத முடியும்ல. அப்போ சீக்கன் ஸ்கொயர் θ/3 tan θ/3ன்னு எழுதிடலாம். அப்புறம் θ/3லேருந்து ஒரு 1/3 வரும்ல, அதை டினாமினேட்டர்ல போடணும். டிஃபரன்ஷியேஷன்ல மல்டிபிள்ல போடுவோம்ல, இங்கே டிவிஷன்ல போடணும். அப்புறம் 1 தான் இருக்கு, 1 இன்டகிரேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு டி தீட்டா பண்றதுனால இது தீட்டாவா மாறி இருக்கும். லிமிட் வந்து 0 to π இருக்கு. முதல்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் இங்கே தீட்டாக்கு பதிலாக பை அப்ளை பண்ணியிருக்கேன், π/3. டினாமினேட்டர்ல 1/3 இருக்கிறது மேலே போச்சுன்னா 3/1 அப்படின்னு வந்திருக்கீங்க. ஸோ அப்பர் லிமிட் போட்டாச்சு. அப்பர் லிமிட்ல இந்த இடத்துலயும் பை போடணும் மறக்காம, -π. அடுத்து 0 போடும்போது tan 0 0, இதுவும் 0 தான். அதனால லோவர் லிமிட் நம்ம போட வேண்டாம். tan π/3ன்றது tan 60யோட வேல்யூ √3. அப்ப 3√3 -π அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன் உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த அசர்ஷன் அண்ட் ரீசன்ல அசர்ஷனுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்து அதோட ஆன்சர் 3 செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீசன்ல வந்து a to b f of x dx அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த f of x வந்து a plus b minus x dxன்னு எழுதலாமான்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளோட ப்ராப்பர்ட்டியில இருக்கு. இது ஒரு ட்ரூவான ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ரீசன் கரெக்டா இருக்கு. இப்போ இது கரெக்டா ஆப்டா இருக்கான்னு பார்க்க போறோம். ஸோ ஏக்கும் பிக்கும் பதிலாக நம்பர் கொடுத்துருக்காங்க 2ம் 8ம். ஸோ 2 + 8 வந்து 10. 10 - x அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ் வர இடத்துலலாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சம்ம சால்வ் பண்ண இதே ஆன்சர் வருதான்னு கேட்டிருக்காங்க. இது கிவன் கொஸ்டின் ஐன்னு எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி எக்ஸ் வர வேண்டிய இடத்துல எல்லாத்துலயும் a + b - x, அதாவது 2 + 8 - x, 2 + 8 10 தானே, 10 - xன்னு போடுங்க. எல்லா எக்ஸையும் 10 - xன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ i = அதே கொஸ்டின், ஆனால் எக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு 10 - x 10 - x இங்கேயும் 10 - xன்னு போட்டாச்சு. இதை பிராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது -10 உள்ள போகும், -10 +10 கட் ஆயிடும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் எக்ஸ், இது அப்படியே தான் எழுதியிருக்கேன். இதுலயும் மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது +10 -10 கேன்சல் ஆயிடும். மைனஸும் +x அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதுவும் இதுதான், அதே லிமிட் தான், ப்ராப்பர்ட்டி மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துட்டு முதல் ஈக்குவேஷனே ரெண்டாவது ஈக்குவேஷனே ஆட் பண்ணுங்க. முதல் ஈக்குவேஷன் நம்மளோட கொஸ்டின் தான். ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது இதோட டினாமினேட்டரும் இதோட டினாமினேட்டரும் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த ஆர்டர் தான் மாறி இருக்கு. ஆனால் அடிஷன்ல ஆர்டர் மாதிரி இருந்தா பரவாயில்ல. டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே ஒரு காமன் டினாமினேட்டர் எடுத்துட்டு இந்த நியூமரேட்டர் சேர்த்து எழுதிக்கலாம். பாருங்க, ஃபுல் நியூமரேட்டரும் ஃபுல் டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருக்குது. அப்படியே என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ வெறும் dx தான் இருக்கும். இது 1 of dx பண்ணும்போது எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கும். லிமிட் வந்து 2 to 8. இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ணும்போது இது ஒரு i = இங்க ஒரு i = வரும். i + i இந்த பக்கம் நீங்க 2yன்னு எழுதியிருக்கணும் ஆல்ரெடி. ஸோ 1 × dx வந்து இன்டகிரேட் பண்ணும்போது வெறும் x தான். லிமிட் வந்து 2 to 8 இருக்கு. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது 8 - 2 நம்மளுக்கு வந்து 6ன்னு கிடைக்குது. அதாவது 2y = 6. அப்போ i = மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் டிவைடு தானே ஆகும். அப்போ i = 3ன்னு கிடைக்குது. அப்போ அவங்க கொடுத்த அந்த அசர்ஷன் ட்ரூ தான். ரீசனும் அதுக்கான சரியான எக்ஸ்பிளனேஷன் தான். பாருங்க 3 தான் அவங்க தந்திருக்காங்க நமக்கு ஆன்சரா. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். செக்ஷன் பில பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. e to the powerல log வந்ததுன்னா அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிட்டு இது எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த கேள்வியில பாருங்க, cos cube of x e to the power log of sin x அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஈயும் லாகும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதை sin xன்னு எழுதிக்கலாம்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுதான் நம்மளோட கொஸ்டின். இதுல காசும் சைனும் இருக்கிறதுனால எப்பவுமே யூஸ்வலா மல்டிபிள் இருந்தால் டேரக்டா நம்ம என்ன பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். இப்போ cos x நம்ம tன்னு எடுத்தோம்னா -sin x அப்படின்றது வந்து dt/dx ஆயிடும். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். இந்த dx இங்க எடுத்துட்டு வந்துட்டோம்னா இந்த மைனஸ் அங்க போயிடும். அப்ப sin x dxன்றது வந்து -dt தான்.
இப்ப இந்த sin x dxக்கு பதிலா இந்த மைனஸ் dtயும் cos xக்கு பதிலா இந்த tயும் அப்ளை பண்றோம். இங்க கியூப் இருந்ததுனால t கியூப் அப்படின்னு வந்துச்சு. சோ இந்த மைனஸ வெளிய போட்டுறலாம். x பவர் n இன்டகிரேட் பண்ணா x பவர் n plus 1 by n plus 1 தானே வரும். அப்ப t பவர் 4 by 4 அப்படின்னு எழுதிடலாம். t க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிடியூஷன் cos xன்றதுனால இந்த மைனஸ் அங்கேயே தான் இருக்கு. cos பவர் 4t by 4 அப்படின்னு எழுதி பக்கத்துல பிளஸ் ன்னு போட்டீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். 9th question. So, இதுல R ஆப்ஷன் கூட இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல பார்க்கலாம். e பவர் 4x minus 1 by e பவர் 4x plus 1 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இதை டைரக்டா t dt அப்ளை பண்ணா கிடைக்காது இல்லையா நமக்கு. அதனால கொஸ்டின் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன். e பவர் 4x minus 1 அப்படின்றதுல e பவர் 2x காமன் டேர்மா வெளியில எடுங்க. அப்படி எடுக்கும்போது இந்த e பவர் 4xல மிச்சம் e பவர் 2x உள்ள இருக்கும். ஆனா 1ல தான் e பவர் 2x இல்ல. எப்படி காமனா வெளியே எடுக்குது? அப்படி இல்லாத இடத்துல இருந்து ஒரு டேர்மை வெளியே எடுக்கும்போது அதே டேர்மை நம்ம அங்க டிவிஷன்ல போடணும். அதாவது மல்டிபிள் அண்ட் டிவைட் பை e பவர் 2x பண்ணதா அர்த்தம். மல்டிபிள் பண்ண e பவர் 2x வெளியே போயிடுச்சு. டிவிஷன்ல இருக்கிறது அங்கே இருக்கதா மீனிங். ஸோ அதே மாதிரி டினாமினேட்டருக்கும் e பவர் 2x வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த e பவர் 4xல e பவர் 2x இருக்கும். இந்த 1க்கு கீழே e பவர் 2x. ஸோ இந்த டேர்ம் நம்ம காமனா வெளியில எடுத்தது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் நம்மளோட கொஸ்டின். இந்த டினாமினேட்டர்ல இருக்க e பவர் 2x இங்கே நியூமரேட்டர் கொண்டு போனா நெகட்டிவ்ல வரும். அதே மாதிரி இங்கேயும் மேல எடுத்துட்டு போயிட்டோம்னா e பவர் மைனஸ் 2x. இப்போ டினாமினேட்டரை டீன்னு அசியூம் பண்ணுங்க. e பவர் 2x பிளஸ் e பவர் மைனஸ் 2x டீன்னு எடுத்துட்டு போட்டோம். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்றோம். e பவர் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் 2x தான் பக்கத்துல ஒரு 2 மல்டிபிள்ல வரும். அதே மாதிரி e பவர் மைனஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் மைனஸ் 2x பக்கத்துல ஒரு மைனஸ் 2 வரும். ரெண்டு பேர்கிட்டயுமே 2 காமனா இருக்கிறதுல 2 வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா நியூமரேட்டர்ல நம்ம கிட்ட 2 இருக்காதுல அதனால. ஸோ 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா நமக்கு கொஸ்டின்ல e பவர் 2x மைனஸ் e பவர் மைனஸ் 2x dx மட்டும் தான் நியூமரேட்டர்ல வேணும். ஸோ dt by 2 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் டீன்னு எடுத்தோம்னா நியூமரேட்டர் dt by 2 கிடைச்சிருக்கு. dt by 2 உள்ள வர வேண்டிய 2 தான் வெளியே போட்டிருக்கேன். டினாமினேட்டர் tன்னு போட்டாச்சு. 1 by t இன்டகிரேட் பண்ணா log t தானே. அப்போ half of log tன்னு வந்துடும். tக்கு பதிலா நம்ம எடுத்த சப்ஸ்டிடியூஷன் e பவர் 2x plus e பவர் மைனஸ் 2xல அதை எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. இப்போ இதுல கேட்ட இந்த R ஆப்ஷன் கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் அதே கொஸ்டின் தான் இங்க காப்பி பண்ணியிருக்கேன். d by dx of f of x equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா. இந்த d by dx ஆஃப்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப்னு அர்த்தம். இந்த டிஃபரன்ஷியேஷன் அந்த பக்கம் போகும்போது இன்டகிரேட் ஆயிடும். அப்போ f of x is equal to integration of 1 by 2x minus x square. இது ஆக்சுவலா உங்களோட பவர் 2 இருக்கிறதுனால இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல இதை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முக்கு நம்மளால கொண்டு வர முடியும். ஆனால் ஸ்பெஷல் ஃபார்ம்ல எக்ஸ் ஸ்கொயர் நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. இல்லைன்னா மைனஸை மட்டும் காமனா எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xன்னு எழுதிக்கிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. அதனால எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். இப்போ 2ல பாதி வந்து 1 ஸ்கொயர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 டேர்மும் சேர்ந்ததுன்னா இது வந்து எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். இது 1 ஸ்கொயர் வந்து 1 தான். வெளியில மைனஸ் இருந்ததுனால மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது இது நெகட்டிவும் இது பாசிட்டிவும் ஆயிடும். அதனால பிளஸ் நான் முதல்ல எழுதிட்டு இந்த டேர்ம் தான் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து ரெண்டாவதாகவும் எழுதியிருக்கேன், ஏன்னா இது நெகட்டிவ்ல இருக்கிறதுனால. இப்போ 1ன்றது வந்து உங்களோட a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம், அதாவது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம் சைன் இன்வர்ஸோட ஃபார்முலா இது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ வந்து 1 தானே. டேரக்டா 1 ஃபார்ம்ல எழுதினாலும் எழுதிக்கலாம் நீங்க. பிளஸ் சி. இதுதான் நம்மளோட ஆன்சர். கேள்வியில இன்னொரு கொஸ்டின் இருந்துச்சு. f of 1 வந்து 0வா இருந்தா f of x கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த நீங்க கண்டுபிடிச்சதுல இந்த எக்ஸோட பிளேஸ்ல 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணா இதோட ஆன்சர் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1ன்னு சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா எக்ஸோட எல்லா இடத்துலயும் 1, இங்கேயும் 1 போட்டுடலாம். பிளஸ் சி. f of 1 0ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து 0 தான். அப்போ இங்கே சி மட்டும் இருக்கு. அப்போ சியோட வேல்யூ 0. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சர்ல சியோட பிளேஸ்ல 0 போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற f of x வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் 1. அதுதான் உங்க ஃபைனல் ஆன்சர். அடுத்த 2 மார்க்ல லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 0 to pi squared by 4 sin of root x by root x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டைரக்டா நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியாது, டிவிஷன் ஃபார்ம்ல இருக்கு. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்து நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த ரூட் எக்ஸை வந்து டீன்னு அசியூம் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by 2 ரூட் எக்ஸ்னு வரும். ஆனால் நமக்கு இங்கே சப்ஸ்டியூஷனுக்கு dx by ரூட் எக்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது. இங்கே டீயை பண்ணால் dt by dx இருந்துச்சா, இதில் இந்த dx மட்டும் இங்கே கொண்டு போயிட்டு 2 அங்கே கொண்டு போய்க்கலாம். ஏன்னா dx by ரூட் எக்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ 2 into dt அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சைன் அப்படியே இருக்கு. ரூட் எக்ஸ்க்கு வர நம்ம எடுத்த t, இந்த dx by root x பதிலா 2 time dtன்னு எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டினை tக்கு மாற்றும் போது கண்டிப்பா இந்த லிமிட்டையும் tக்கு மாற்றி தானே ஆகணும். ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது dxன்றதால இங்க கொடுத்துருக்கிறது xோட வேல்யூஸ். அது tக்கு மாத்துறதுக்கு இப்போ நான் இங்க ஒரு டேபிள் வரைஞ்சிருக்கேன். இப்போ xோட லிமிட் அவங்க வந்து 0 to pi squared by 4ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதை எழுதிட்டு இது நம்மளோட சப்ஸ்டியூஷன் எழுது t is equal to root x இதுல போடணும். xக்கு பதிலா நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா t வந்து 0. அப்புறம் எக்ஸுக்கு பதிலா பை ஸ்கொயர் பை 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பை ஸ்கொயர் ரூட்ல இருந்து பைன்னு வெளில வந்துடும். 4 வந்து 2ன்னு வெளில வந்துடும். பை பை 2. அப்போ லிமிட் வந்து டீல வந்து 0 to pi by 2ன்னு வந்துடும். அதனால தான் இங்கே 0 to pi by 2 அப்படின்னு எழுதியிருக்கேன்.
இந்த 2 வெளியில போட்டுடலாம். sin t dt தான். sin t இன்டகிரேட் பண்ணா மைனஸ் cos t ன்னு வந்திருக்கும். இங்க லிமிட் இருக்கிறதுனால பிளஸ் c போட மாட்டோம். 0 to pi by 2. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்பர் லிமிட் pi by 2, லோவர் லிமிட்க்கு 0. cos 90 ஓட வேல்யூ 0, cos 0 ஓட வேல்யூ 1. வெளியில 2 மல்டிப்ளை ஆனதுனால ஃபைனல் ஆன்சர் 2 தான் நீங்க எழுதணும். அடுத்து 3 மார்க்ஸ் பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் x ஸ்கொயர்ட் பை x ஸ்கொயர்ட் பிளஸ் 4 x ஸ்கொயர்ட் பிளஸ் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ கீழே வந்து 2 ஃபேக்டர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் பண்ண போறோம். டினாமினேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பவர் 4 டினாமினேட்டரோட பவர் பெருசா இருக்கிறதுனால டைரக்டா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போறேன். ஏன்னா இது நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, இதுவும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ax பிளஸ் பி சிஎக்ஸ் பிளஸ் டி அப்படி பண்ணீங்கன்னா சம் ரொம்ப லாங்கா போகும். அப்படி பண்ணாதீங்க. இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு வந்து நான் ஒய்ன்னு அப்ளை பண்ணா அங்கே 2xன்னு இருக்கணுமே மேம் சப்ஸ்டியூஷனுக்கு. அது இல்லையே, ஆமா அது நம்ம கிட்ட இல்லை. ஆனா நம்ம ஹோல் சப்ஸ்டியூஷன் எடுக்காம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ற வரைக்கும் ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்துட்டு இன்டகிரேட் பண்றதுக்கு முன்னாடி திருப்பி எக்ஸ் ஸ்கொயர்டு ஃபார்முக்கு கொண்டு போய் நம்மளால என்ன பண்ணிட முடியும், இன்டகிரேட் பண்ணிட முடியும். அதுதான் உங்களுக்கு ஷார்ட்டும் கூட. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குல்ல, இதுல வந்து ஒரு சின்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் ஸ்கொயர்டு வர இடத்துல இதை மட்டும் இந்த இன்டகிரேட் மட்டும் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு வர இடத்துல ஒய்னு போட்டுக்கோங்க. ஒய் பிளஸ் 4 ஒய் பிளஸ் 9. இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுங்க. இது ரெண்டுமே லீனியர் ஃபார்ம்ல தானே இருக்கு இப்போ. அப்ப a பை ஒய் பிளஸ் 4 b பை ஒய் பிளஸ் 9ன்னு எழுதிக்கலாம். இது நமக்கு நல்லா தெரிஞ்சது. எல்சிஎம் எடுப்போம்ல, இங்க a into y plus 9 b into y plus 4 டினாமினேட்டர்ல y plus 4 y plus 9 அந்த டினாமினேட்டர் இந்த டினாமினேட்டரை கட் பண்ணிடுவோம் நம்ம. அப்ப இந்த y மட்டும் இருக்கும். இங்க இந்த a y plus 9 b y plus 4 இதுல நீங்க என்ன வேல்யூ வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் y க்கு 9 சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப இந்த டேர்ம் 0 ஆயிடும். b மட்டும் கிடைச்சிருக்கும் 9/5. இப்ப அதே மாதிரி இந்த y க்கு -4ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன். இது 0 ஆயிடும். a மட்டும் கிடைச்சிருக்கும். அது வந்து -4/5. அப்ப இந்த क्वेश्चनல இந்த a க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச -4/5யும் b க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச 9/5யும் ரீப்ளேஸ் பண்றோம். அதே டைம்ல y க்கு பதிலா x ஸ்கொயர்ட்ன்றதையும் சேர்த்து ரீப்ளேஸ் பண்ணிருங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நீங்க இன்டகிரேட் பண்ணணும். y ஐ வச்சு இன்டகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இது dy இல்ல, dx தானே இருக்கு. அதனால y வந்து அப்படியே வச்சுட்டு பண்ணக்கூடாது. ஸோ இப்படி வந்துருச்சு கொஸ்டின். இல்ல -4/5 வெளியில போட்டுட்டு பார்த்தோம்னா இது 1/x ஸ்கொயர்ட் பிளஸ் 2 ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குல்ல. x ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட் ஃபார்ம்ல இருக்கு. tan இன்வர்ஸ் ஆஃப் x பை a ஃபார்முலா. அதே மாதிரி இங்க 9/5 நம்ம வெளியில போட்டுட்டோம் அப்படின்னா இதுவும் x ஸ்கொயர்ட் பிளஸ் a ஸ்கொயர்ட் ஃபார்முலால தான் இருக்கு. tan இன்வர்ஸ் ஆஃப் x பை a. ஸோ இந்த 4 இப்படி எழுதிருங்க. 4 வந்து 2 ஸ்கொயர்ட்னும் 9 வந்து 3 ஸ்கொயர்ட்னு எழுதிட்டோம்னா இந்த ஃபார்முலா வந்தது. x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் வந்து 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x பை a தானே. இதுல -4/5 வெளியில போட்டோம்னா 1/a. a வந்து இங்க 2, இது வந்து 2 ஸ்கொயர்னு பாருங்க. ஏன்னா a வந்து 2 தான். 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x பை a. அதே மாதிரி இதை 9/5 வெளியில போட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி இது இதே ஃபார்முலால தான் இருக்கு. ஆனா 9ன்றது வந்து ஆக்சுவலா 3 ஸ்கொயர். இப்ப a வந்து 3 தான். 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x பை a. 9/5 பக்கத்துல ஒரு 1/3 tan இன்வர்ஸ் ஆஃப் x பை 3 அப்படின்னு வந்திருக்கும். இதுல இந்த 3யும் இந்த 9 இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம் 3 டைம்ஸ். இங்க 2 இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டைம்ஸ். -2/5 tan இன்வர்ஸ் ஆஃப் x பை 2, 3/5 tan இன்வர்ஸ் ஆஃப் x பை 3 பிளஸ் c எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அதுல ஆர் சாய்ஸ்ல அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் x பை x ஸ்கொயர் பிளஸ் 1 x மைனஸ் 1 ரெண்டுமே ஃபேக்டர்ஸா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம். இது x மைனஸ் 1. இது மேல இருக்க பவர் 1, கீழே வந்து பவர் 3. அப்ப டினாமினேட்டர் பெருசா இருக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இன்டகிரண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இது கீழே வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இருக்கிறதுனால மேல லீனியர் ஃபார்ம் எழுதணும். ax பிளஸ் b பை x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்புறம் c பை x மைனஸ் 1 எல்சிஎம் எடுக்கணும். இந்த x மைனஸ் 1 இவங்க கூட மல்டிப்ளையும் x ஸ்கொயர் பிளஸ் 1 c கூட மல்டிப்ளையும் வந்துடும். இங்க இருக்கிற டினாமினேட்டரும் இங்க இருக்க டினாமினேட்டரும் கட் ஆகி போயிருக்கும். அப்ப x இஸ் ஈக்குவல் டு இதுதான் நம்ம டேர்ம். இந்த x மைனஸ் 1 ax கூட ஒரு தடவை b கூட ஒரு தடவை தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ எந்த வேல்யூ மிஸ் ஆகாது. முதல்ல நான் எக்ஸுக்கு 1 போடுறேன். இங்க 1 போட்டா இது 1 மைனஸ் 1 இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். அப்ப இந்த வேல்யூ மட்டும் தான் வந்திருக்கும். அப்ப c வந்து 1/2. அடுத்து எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிடும். இவங்க மட்டும் தான் வேல்யூஸ்ல இருப்பாங்க. இதுல ஆல்ரெடி நம்ம c யோட வேல்யூ 1/2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறதுனால அதை இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ b யோட வேல்யூ 1/2 தான் கிடைக்குது. அடுத்து என்ன ஒரு இதுல நீங்க என்ன நம்பர் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 ஆகல. நான் -1 சப்ஸ்டியூஷனுக்கு எடுத்திருக்கேன். எடுத்து இங்க எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா இந்த டேர்ம் கிடைக்குது. இதுல b க்கு பதிலா 1/2 கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்ல அதையும், c க்கு பதிலா 1/2 கண்டுபிடிச்சு வச்சோம்ல அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. அப்படி பண்ணும்போது இதெல்லாம் கேன்சல் ஆயிட்டு ஷார்ட்டா வந்துடும். a யோட வேல்யூ -1/2 தான். இப்போ இந்த வேல்யூஸை எடுத்துட்டு போய் கொஸ்டின் நம்ம பிரிச்சோம்ல ax பிளஸ் b by x squared plus 1 c by x minus 1 இங்க தான் போடணும். a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இது ax by x squared plus 1 ஒரு தடவையும் b by x squared plus 1 ஒரு தடவையும்
பிரிச்சு எழுதிக்கோங்க. இன்டகிரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்படி எழுதியாச்சு. இப்ப இது எல்லாமே அடிஷன்ல இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தனித்தனியா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டெர்ம வந்து இன்டகிரேட் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் டெர்ம் வந்து இப்படி இருக்கு. கீழ வந்து அந்த -1/2 வெளிய போட்டுக்கலாம். மேல எக்ஸும் கீழ x² + 1 இருக்கா? இது டைரக்ட்டா இன்டகிரேட் ஆகாதுல. ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன். இப்ப x² + 1 வந்து நம்ம t ன்னு அஸ்யூம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 2 பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x 1 வந்து 0 ஆயிடும். இங்க வந்து dt/dx. ஆனா நம்மளோட சப்ஸ்டிடியூஷன்ல xம் dxம் தானே வேணும். இப்ப 2 இங்க கொண்டு வந்துட்டு dx அங்க கொண்டு போயிடலாம். அப்ப x × dx = என்னன்னு கிடைச்சிருக்கும்? dt/2 அப்படின்னு கிடைச்சிருக்கும்ல. அப்ப இந்த சப்ஸ்டிடியூஷன்ல இந்த क्वेश्चनல இங்க ஆல்ரெடி வெளியில வந்து ஒரு -1/2 நம்ம கிட்ட இருக்கு. இன்டகிரேஷன் இந்த xம் dxம் சேர்ந்து dt/2 ஆ இருக்கும். டினாமினேட்டர் t ன்னு அப்ளை பண்ணியிருந்தா. இப்போ 1/t ன்றது வந்து log t தானே. வெளியில வந்து ஒரு 1/2 இருக்கு. 1/t இன்டகிரேட் பண்ணா log t ன்னு வரும். பக்கத்துல பிளஸ் c போடுவோம். இங்க வந்து டினாமினேட்டர்ல dt/2 இருந்துச்சுல, அந்த 2 இங்க இருந்திருக்கும். இந்த t க்கு பதிலா இந்த x² + 1ன்றது இங்க ரீப்ளேஸ் ஆயிருக்கும். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். log of x² + 1/2 அப்படின்னு. ஏன்னா இது வந்து சப்ஸ்டிடியூஷன்ல கரெக்ட்டா வருது. அதனால இதை எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதியாச்சு. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட இன்டகிரேஷன். செகண்ட் டேர்ம்ல அதே மாதிரி 1/2 வெளியில எடுத்துட்டோம்னா 1 + x² இருக்கு. இது டைரக்ட் ஃபார்முலா 1 + x² வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் x தான், அதை எழுதிக்கலாம். தேர்ட் டேர்ம்லயும் 1/2 வெளியில எடுத்துட்டோம்னா 1/x இருக்கு. இது ஒரு லீனியர் ஃபார்முலா. உங்களோட 1/x ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்ப இதை log xன்னு எழுதிட்டு பக்கத்துல பிளஸ் ன்னு போட்டுடலாம். ஸோ இது எல்லா டேர்மையும் சேர்த்து எழுதியிருக்கேன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. 3 மார்க்ஸ்ல x² × log of x² - 1 மல்டிபிள் இருக்கு. x²ன்றது அல்ஜிப்ரா, லாக்ன்றது லாகரித்மிக் ஃபங்க்ஷன். ரெண்டு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்தாலே அவங்கள இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ணணும். நீங்க யூவி மெத்தட்னு சொல்வீங்களா, அப்படியும் பண்ணலாம். இல்ல உங்களோட புக் மெத்தட்ல ஐலேட்னு எழுதி பார்க்கும்போது லாக் தான் ஃபர்ஸ்ட் வருது, அல்ஜிப்ரா அதுக்கு அப்புறம் தான் வருது இல்லையா? அதனால லாகரித்மிக் ஃபங்க்ஷனை முதல் ஃபங்க்ஷனாவும் அல்ஜிப்ரா வேற செகண்ட் ஃபங்க்ஷனாவும் எடுத்துட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டு பேர் மல்டிபிள் இருக்கும்போது முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணி எழுதணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணி எழுதணும். இதுதான் நம்மளோட ரூல். இதுல முதல் ஃபங்க்ஷன் இங்க இருக்கு, log of x² - 1. முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அதனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x வரும். அதனால 1/x² - 1. திருப்பி x² பண்ணா ஒரு 2x வரும். அதை எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் நமக்கு தேவைப்படும். ஸோ x² இன்டகிரேட் பண்ணா x³/3. இப்படி சைட்ல ரஃப்ல எழுதி வச்சுட்டு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதியாச்சு. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எடுத்து எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x³/3 அதை எழுதிக்கோங்க. மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போடணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ 2x/x² - 1 அதை எழுதியாச்சு. அப்புறம் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எடுத்து எழுதணும் இல்லையா? x³/3 அதை எழுதியாச்சு. நீ யூவில பண்ணி பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எந்த இன்டகிரேஷன் சைனும் கிடையாது. சம் இது கம்ப்ளீட்டட். இது அப்படியே எழுதிட்டு இதுல இந்த 2ம் இந்த 3ம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறதுக்கு வெளியே போட்டுருங்க. இது ஒரு x⁴1, இது ஒரு x⁴3. மல்டிபிள் பண்ணா x⁴4/x² - 1 அப்படின்றது கிடைக்குது. மேல பவர் 4 இருக்கு, கீழே வந்து பவர் 2 இருக்கு. இது வந்து உங்களோட இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு. அதனால இதை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணணும்னு பாருங்க. முதல்ல நியூமரேட்டர்ல இருக்க x⁴4 உள்ளேயும் டினாமினேட்டர்ல இருக்க x² - 1 வெளியே எழுதிக்கோங்க. இந்த x⁴4 நமக்கு வேணும்ல. x² கூட என்ன மல்டிபிள் பண்ணா x⁴4 வரும்? x² பண்ணா வரும். அப்ப மேல முதல்ல இந்த x² போடணும். அப்ப x² × x² x⁴4. இந்த x² கண்டிப்பா இந்த 1 கூட மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். அப்ப x² × -1 -x² வந்திருக்கும். டிவிஷன்னாலே மைனஸ் தானே பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சிம்பிள் மாத்திட்டா இது கட் ஆயிடும். அப்ப இங்க பிளஸ் x² மட்டும் வந்திருக்கும். இங்க x² இருக்கு, இங்க x² வேணும்னா 1ஆல மல்டிபிள் பண்ணாலே கிடைக்கும். அதனால இங்க +1 போடுங்க. 1 × x² x² +1 × -1 -1. திருப்பி சிம்பிள் மாத்திட்டு இது கட் பண்ணிடலாம். இது +1ன்னு வந்துரும். அப்ப இது நம்மளோட கோஷன்ட். இங்க இருக்கிற இந்த 1 வந்து நம்மளோட ரிமைண்டர். இந்த டிவைட் பண்ண டேர்ம் தான் நம்மளோட டிவைசர். கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு எழுதிட்டா நம்மளோட இம்ப்ராப்பர் வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாறிடும். ஏன்னா இது வந்து இம்ப்ராப்பரா இருந்துச்சு, இப்போ இதை மிக்ஸ்டா மாத்தியாச்சு. முதல்ல கோஷன்ட் எடுத்து எழுதியிருக்கேன், x² + 1 பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர். ரிமைண்டர் வந்து 1, டிவைசர் வந்து இந்த x² - 1. இப்படி இருக்க சம்ம இப்படி மாத்திடலாம் நம்ம. இவங்களை இன்டகிரேட் பண்றது ஈஸியா, எல்லாருமே அடிஷன்ல தானே இருக்காங்க. x² இன்டகிரேட் பண்ணா x³/3 வரும். 1 வித் ரெஸ்பெக்ட் டு dx பண்ணா x வரும். இது வந்து 1/x² - 1 வந்து 1/x² - a² ஃபார்ம்ல இருக்கு. ஸோ 1/2a log of x - a/x + a அந்த ரூல் அப்ளை பண்ணி இதை எழுதிக்கோங்க. இந்த வெளியில இருக்க 2/3 இவங்க 3 பேருக்கும் காமன் அப்படின்றதுனால உள்ள இருக்க எல்லார் கூடயும் அதை இப்படி மல்டிபிள் பண்ணி எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த 13th கொஸ்டின் பார்க்கலாம். integrate 1/x × log x the whole squared minus 3 times log x minus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல.
ஸோ இதில் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய லாக் எக்ஸ் இருக்கு பாருங்களேன். இந்த 1/x மட்டும் வெளியில் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கு. லாக் எக்ஸை வந்து டீன்னு அசியூம் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x dx வந்து டிடியா மாறிடும். இங்கே ஒரு dx/x இருக்கு பாருங்க. அந்த dx/x தான் டிடியா மாறப்போகுது. இப்போ இந்த dx/x டிடின்னு போட்டோம்னா இந்த லாக் எக்ஸ் வந்து டி ஆயிடும். அப்போ இது t² -3t -4 அப்படின்னு வந்திருக்கும். இது நம்மளோட குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வந்துருச்சு. குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வந்து ஸ்பெஷல் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் பண்ண போறோம். இப்போ இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்றது. முதல்ல ஸ்கொயர் ஃபார்ம் பக்கத்தில் 1 இருக்கான்னு பார்க்கணும், இருக்கு. அப்புறம் எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதில் பாதி எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா. அப்போ 3 இருக்கிறதுனால 3ல பாதி 3/2. 3/2 ஸ்கொயர் பண்ணி முதல்ல ஆட் பண்ணுங்க, அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 பேரும் சேர்ந்து இந்த ஃபார்முலால வந்துருவாங்க. a - b the whole square. இதுல ஸ்கொயரை உள்ள கொண்டு போனா 9/4, இங்க -4 இருக்கு. இதை எல்சிஎம் எடுத்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ 1 × 9 9, 4 4s are 16, -9 -16 -25/4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கு. ஸோ இப்படி இருந்த கொஸ்டினை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல t - 3/2 ஸ்கொயர் -25/4 எழுதலாம். 25 4 ரெண்டுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது 5² இது 2² தானே, அதனால 5/2 எழுதிக்கோங்க. இது பார்க்க x² - a² மாதிரியே இல்லை. x² - a² ஃபார்முலா என்ன, 1/2a log of x - a/x + a தான் நம்மளோட பேசிக் ரூல். இதுல இந்த சம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/2 × a க்கு பதிலா இந்த 5/2, இந்த log x - a அப்படின்றதுல x-க்கு பதிலா t - 3/2, a-க்கு பதிலா இந்த 5/2. அதே மாதிரி கீழே பிளஸ்ல எழுதிட்டு இவங்க ரெண்டு பேருமே 3/2 5/2 டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழேயும் அதே மாதிரி தான். 8ம் 2ம் இப்படி கேன்சல் ஆனால் 4 ஆயிடும். இங்க 2ம் 2ம் கேன்சல் ஆனால் 1 ஆயிடும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதுலையுமே 2ம் 2ம் கேன்சல் பண்ணி 1/5 அப்படின்னு எழுதி சம்ம சிம்பிளிஃபைடா கொடுத்துருங்க. ஸோ இப்படி எடுத்து எழுதிருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 3 மார்க்ல 1 2 3 மாடுலஸ் ஆஃப் x - 1 மாடுலஸ் ஆஃப் x - 2 மாடுலஸ் ஆஃப் x - 3 dx இப்படி கொடுத்து 3 டேர்ம் இருந்துச்சுன்னா தனித்தனியா பண்ணாம ஒரே டைம்ல இப்போ 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கிற டேர்ம்ஸ்குள்ள இதோட பிரேக்கப் பாயிண்ட்னு பார்த்தோம்னா இப்போ x - 1 0 பண்றது x-க்கு 1 போட்டா 0 ஆகும். அந்த மாதிரி x - 2 0 பண்றது x-க்கு 2 போட்டா, இதுல x-க்கு 3 போட்டா, அப்போ 1 2 3 மூணுமே பிரேக்கப் பாயிண்ட். 1 2 3 இதுல 1 3 எண்டிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த 2 மட்டும் தான் இங்க பிரேக்கப். இப்போ 1 to 2 2 to 3ன்னு ரெண்டா இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம். இது எழுதும் போது இந்த கொஸ்டினை மாடுலஸை வச்சு நீங்க இன்டெகிரேட்டும் பண்ணக்கூடாது, டிஃபரன்ஷியேட்டும் பண்ணக்கூடாது. அதை வந்து வெளியில கொண்டு வந்துட்டு தான் நம்ம பண்ணணும் இல்லையா. அது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த 1ல இருந்து 2க்குள்ள நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுங்க. 1.5 எடுத்துக்கலாம். 1.5 எடுத்து இதுல போட்டோம் அப்படின்னா 1.5ல 1 மைனஸ் பண்ணா 0.5 பாசிட்டிவ் தானே, அதனால இது வந்து பிளஸ் ஆஃப் x - 1 அப்படின்னு வந்திருக்கு வெளியே. அடுத்து இதுல 1.5 போட்டு பாருங்க. 1.5ம் -2 நெகட்டிவ் தானே வரும், அதனால தான் மைனஸ் ஆஃப் x - 2ன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து இதுல 1.5 போட்டு பாருங்க, நெகட்டிவ் தான் வரும், அதனால தான் மைனஸ் ஆஃப் x - 3ன்னு எழுதியிருக்காங்க. பிளஸ் இது வந்து 1 to 2க்குள்ள இவங்களை நம்ம வெளியே எடுத்தாச்சு. அடுத்து 2 to 3க்குள்ள வெளியே எடுக்கணும் இல்லையா. அப்போ 2 to 3 2க்கும் 3க்கும் நடுவில் 2.5 எடுத்துக்கலாம். இங்க 2.5 போட்டா இது பாசிட்டிவ், அதனால x - 1 அப்படியே வந்திருக்கு. இங்க 2.5 போட்டா இதுவும் பாசிட்டிவ் தான், அதனால x - 2 அப்படியே வந்திருக்கு. இங்க 2.5 போட்டா நெகட்டிவ் வரும், அதனால தான் மைனஸ் ஆஃப் x - 3ன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி மாடுலஸ்ல இருந்து வெளியே எடுத்துக்கோங்க. மாடுலஸ்ல பிளஸ் டேர்மா இருந்தா அந்த டேர்ம் அப்படியே வரும், உள்ள மைனஸ் வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆஃப்னு எழுதணும். அதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். இதுல பிராக்கெட் முதல்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் மைனஸ் சொல்ல போனா இது -x, இது +2, இது -x, இது +3. அதே மாதிரி இவங்களுக்கும் பிராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது இது -x +3 மட்டும் வந்திருக்கும். ஸோ இவங்களை சால்வ் பண்ணும்போது இந்த +x -x கேன்சல். இவங்க கிட்ட 1xம் 1xம் இங்க 2xன்னு எழுதியிருக்கோம். 2xல இருந்து 1x மைனஸ் பண்ணும்போது நமக்கு இங்க 1x, இந்த +3யும் -3யும் கேன்சல் ஆயிடுச்சு. இவங்க கிட்ட ரிமைனிங் டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது ஒரே ஒரு x மட்டும் இங்க இருக்கு. நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு 3, இங்க ஒரு 2, இங்க ஒரு -1 இருக்கு பாருங்க. 3ம் 2ம் 5, 5ல 1 மைனஸ் பண்ணா 4, 4 - x தான் ரிமைனிங் டேர்ம். இந்த மாதிரி ஷார்ட்டா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்டெகிரேஷனை பண்ணுங்க. இப்போ 4 இன்டெகிரேட் பண்ணா வித் ரெஸ்பெக்ட் டு x 4xன்னு வந்திருக்கும். x⁴ இன்டெகிரேட் பண்ணா x²/2 லிமிட் வந்து 1 to 2. அடுத்து x இன்டெகிரேட் பண்ணா x²/2 2 to 3. முதல்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட்னா முதல்ல x வர இடத்துலலாம் 2 போட்டுக்கோங்க, மைனஸ் போட்டு 1 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இவங்களுக்கு முதல்ல அப்பர் லிமிட்னா x-க்கு பதிலா 3 சப்ஸ்டியூஷன், மைனஸ் போட்டு 2 சப்ஸ்டியூஷன். இது ஜஸ்ட் இதை மைனஸ் பண்ணிட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி நார்மலா எல்சிஎம் மெத்தட் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் 5 வந்து கம்ப்ளீட் ஆயிடும். 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். Evaluate integration of 0 to π/2 x into sin x cos x by sin to the power 4x plus cos to the power 4x அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ இங்கே 0 to π/2 இருக்கு. இங்கே ஒரு x வந்து ஒரு டேர்ம் மல்டிபிள் இருக்கு பாருங்களேன். எப்பவுமே இந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின்ல இந்த எக்ஸை வந்து
மாத்தி அத ஒரு கான்ஸ்டன்ட்டா கொண்டு வர ட்ரை பண்ணோம். அதுக்கு என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ண போறோம்னா, இப்ப 0 to a f of xன்னு இருந்துச்சுன்னா, இந்த xக்கு பதிலா a minus x dx இந்த நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் pi by 2 minus x இங்க a minus xன்னு போடுறோம். அது மாதிரி எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் pi by 2 minus x இங்கேயும் pi by 2 minus x இங்க எல்லா இடத்துலயும் போட்டாச்சு. நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா sin 90 minus xன்றது ஆட்டோமேட்டிக்கா cos x கன்வெர்ட் ஆயிடும். அதே மாதிரி cos 90 minus x அப்படின்றது வந்து sin x ன்னு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அப்படி மாறிடுச்சு எல்லாமே இங்க. இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இது sin 90 minus x cos x ஆயிடுச்சு. cos 90 minus x அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கொடுத்திருக்க கொஸ்டின் வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்ப சேஞ்ச் ஆனதை 2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் 1 and 2. அப்ப இந்த பக்கம் i plus iன்னு வந்துரும். இங்க இந்த கொஸ்டினையும் நம்ம இங்க கண்டுபிடிச்ச pi by 2 minus x அது ரெண்டத்தையும் எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே லிமிட்டுக்குள்ள இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இவங்களை ஆட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் காமனா இங்கேயும் x sin x cos x sin x cos x இருக்கு. டினாமினேட்டர் ரெண்டு சேமா இருக்கு பாருங்க. இப்படி காமனா வெளியே எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இங்க ரிமைனிங் x மட்டும் இருக்கும். இங்க கிட்ட pi by 2 minus x இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த பிளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கட் ஆயிடும். pi by 2 தான் மல்டிபிள் இருக்கும் இல்லையா? அது ஒரு கான்ஸ்டன்ட். அதை நம்ம வெளியில போட்டுக்கலாம். அப்ப நம்ம கிட்ட ரிமைனிங் 0 to pi by 2 sin x cos x by sin power 4x plus cos power 4x கொடுத்திருக்க கொஸ்டின் தான் அப்படியே வந்திருக்கு. அந்த x மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு. இந்த பக்கம் 2 i ஆட் பண்ணும்போது இங்க 2i அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி ரீச் பண்ணிட்டீங்களா? ஒருவேளை கொஸ்டின் இது இப்படி கூட கொடுப்பாங்க. இந்த x ரிமூவ் பண்ணிட்டு இதுல இருந்து கூட கொஸ்டின் கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இது அப்படியே டைரக்டா நம்ம சால்வ் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா டிவிஷன்ல இருக்கு கொஸ்டின் டைரக்டா இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதனால இப்ப இதை ஷார்ட் பண்றதுக்காக நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் cos power 4x ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூமரேட்டர்லயும் ஒரு cos power 4x டினாமினேட்டர்லயும் ஒரு cos power 4x டினாமினேட்டர்ல ரெண்டு டேர்மை இந்த மாதிரி தனித்தனியா டிவைட் பண்ணிக்கலாம். இப்படி டிவைட் பண்ணும்போது இங்க வந்து cos power 4xம் இந்த cos power 4ம் கேன்சல் ஆகி இது வெறும் 1 ஆயிடும். இங்க sin power 4 by cos power 4 வந்து tan power 4 அப்படின்னு கிடைக்கும். tan power 4 வந்து நம்ம tan square the whole square அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இங்க வந்து cos power 4x இருந்துச்சுல, இந்த நியூமரேட்டர் தான் இங்க தனியா சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுல cos power 4ல இருக்க ஒரு cos xம் ஒரு cos xம் கேன்சல் ஆயிடும். அப்ப மேல வந்து ஒரு சைனும் கீழே வந்து cos cube இருந்திருக்குமா? ஃபர்ஸ்ட் இந்த cos cube cos into cos squared அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப sin by cos அப்படின்றத tan என்னும் 1 by cos squaredன்றது secant squaredனு எழுதிக்கலாம். அப்ப நியூமரேட்டரை tan into secant squared x dx அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். டினாமினேட்டர் டைரக்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதை எழுதியாச்சு. இதுல ஒரே ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன். இந்த tan squared x டீன்னு அசியூம் பண்ணிக்க போறோம். இந்த tan squared x நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை ரெண்டு பக்கமா டிஃபரன்ஷியேட் தானே பண்ணணும். tan squared x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 tan x, அப்புறம் tan x பண்ணா ஒரு secant squared x வரும். இந்த tan x secant squared x தான் நம்மளோட நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க. t பண்ணா dt by dx, dx அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு 2 இங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். அப்ப tan x secant squared x dxன்றது dt by 2 க்கு ஈக்குவல். அப்ப இந்த கொஸ்டினை சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல இந்த நியூமரேட்டர் வந்து dt by 2 ஆயிடும். டினாமினேட்டர்ல 1 பிளஸ் இதை தான் நம்ம tன்னு எடுத்தோம். அதனால இதை நம்ம t ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்ப கொஸ்டின்ல எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் t ல மாறுறதுனால லிமிட்டையும் t க்கு மாத்தி ஆகணும் இல்லையா? dx இருக்கிறதுனால இது வந்து x ஓட வேல்யூஸ். அப்ப x is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா t ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். t க்கு நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது? tan squared x. அப்ப tan 0 போட்டா 0 தான். அப்ப 0 வந்து 0வாவே தான் இருக்கும். அடுத்து அப்பர் லிமிட் வந்து pi by 2. அப்ப tan squared pi by 4 pi by 2ன்னு போட்டோம்னா tan 90 not defined வந்துரும். அப்ப இங்க not definedறத நீங்க போடணும். இப்ப dt by 2 இப்போ 1 plus t squared இருக்கு. நியூமரேட்டர்ல இருக்க அந்த 1 by 2 நம்ம வெளியில எடுத்துட்டு வந்துட்டோம்னா வெளியில ஆல்ரெடி ஒரு pi by 2 இருந்துச்சு. நம்ம ஒரு 1 by 2 கொண்டு வரும்போது pi by 4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்ப 1 by 1 plus t squared மட்டும் தான் இருக்கும். அப்ப 1 by 1 plus x squared வந்து tan inverse ஓட ஃபார்முலா தானே, டைரக்ட் ஃபார்முலா. அப்ப tan inverse of t ன்னு எழுதிடலாம். இங்க 0 to infinity. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூஷன். முதல்ல அப்பர் லிமிட்ல இங்க இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் ஆகும். மைனஸ் போட்டா tan inverse of 0 சப்ஸ்டியூட் ஆகும். tan inverse of infinity-ன்றது tan 90 ஓட வேல்யூல, அதனால 90 ன்னு போட்டுடலாம். tan inverse of 0 வந்து 0 தான், அதனால 0ன்னு போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் 0 விட்டுறலாம். இதை மல்டிபிள் பண்ணும்போது pi into pi pi ஸ்கொயர், கீழே 4 2s are 8. இது 2i ஓட வேல்யூ. நமக்கு i தானே வேணும். மல்டிபிள் இருக்க 2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த 8 கூட மல்டிப்ளை ஆயிடும். அப்ப 2 8s are 16. pi squared by 16 அப்படின்றதான் உங்களோட கொஸ்டினோட சரியான ஆன்சர். அந்த கொஸ்டின் எல்லாம் ஆர் ஆப்ஷன்ல அதே பேட்டர்ன்ல இன்னொரு கொஸ்டின் கொடுத்தாங்க. அதே எக்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு டேர்ம் இருக்கு பாருங்க. அதே பேட்டர்ன் தான். இந்த கொஸ்டினோட தனி வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்கிரீன்ல இதோட ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன் வரும். இதுல ஆன்சர் அப்படியே இருக்கு. இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஒன்னு அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம், இல்லை ஆர்ல இந்த கொஸ்டின் எடுத்துக்கணும். நீங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.